தேவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்து வரக்கூடிய சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் விளக்கத்தை மறுபடியும் பார்க்கும்படியாக தேவன் கிருபை தந்திருக்கிறார். இந்த புஸ்தகத்தின் வரிசையில், விளக்கத்தின் வரிசையில் பார்க்கும்போது இந்த வாரம் எத்தனாவது வாரம்? 28வது வாரம். பெரிய கேள்வியா இருக்குது. ஸோ 28வது வாரத்தில் எந்த அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம்? 11th சாப்டர். 11th சாப்டர்ல இது எத்தனாவது கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வகுப்புக்கு வந்திருக்கோம். 4ஆம் வகுப்பு மாத்திரம் கிடையாது, 11ஆம் அதிகாரத்தின் கடைசி வகுப்பாகவும் இது இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை சகரியா ஏன் சொல்லணும், ஏன் எழுதணும் அப்படின்னா, ஆலயம் கட்டி கொண்டிருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆலயம் கட்ட முடியாம போறதுக்கு உரிய நிறைய தொந்தரவுகள், சிக்கல்கள், இடைஞ்சல்கள், பகைகள், போராட்டங்கள் எல்லாமே வந்துச்சு. அவங்க தொடர்ந்து கட்டுவதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் என்ன பண்றாருன்னா சகரியா தீர்க்கதரிசியை அனுப்பி, சகரியா தீர்க்கதரிசி அவங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்யூரன்ஸ் கொடுக்குறாரு, அப்புறம் என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் பிளஸ்ஸிங். இந்த அஷ்யூரன்ஸ், என்கரேஜ்மெண்ட், பிளஸ்ஸிங் ஒட்டு மொத்தமாக சேர்ந்தது தான் சகரியா புஸ்தகம். இதை வச்சு நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஆலயம் கட்டுவதற்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் என்னென்ன அஷ்யூரன்ஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி கிறிஸ்துவுடைய 1000 ஆண்டு அரசாட்சியில் இந்த ஜனங்களையே ஒரு ஆலயமா தேவன் கட்ட போறார். உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் பங்குல யூத ஜனங்கள் தான் பூமியில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயமா இருந்து அவங்க கட்ட. இன்னும் சொல்ல போனா தேவனுடைய ஆலயத்தை கட்ட போற பொறுப்பு மறுபடியும் தேவன் யார்கிட்ட தான் கொடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான். இந்த 2 விஷயமே சகரியா மூலம் அன்றைக்கு சொல்லப்பட்டுச்சு. அன்னைக்கும் அது பொருந்தும், இனிமேல் வரக்கூடிய காலப்பகுதிக்கும் அது பொருந்தும். எது பொருந்தும்னா தேவன் அவங்களுக்கு கொடுத்த அஷ்யூரன்ஸ், என்கரேஜ்மெண்ட், பிளஸ்ஸிங். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த அஷ்யூரன்ஸ், என்கரேஜ்மெண்ட், பிளஸ்ஸிங்ஸ் என்ன? கேள்வி திருப்பி கேட்குறேன். தேவன் அவங்களுக்கு கொடுத்த, ஒரே வரியில பதில் சொல்லணும், ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணுது. தேவன் அவங்களுக்கு கொடுத்த அஷ்யூரன்ஸ், என்கரேஜ்மெண்ட், பிளஸ்ஸிங்ஸ் என்ன? ஒரே வார்த்தையில் சொல்லணும். அந்த ஒரே வார்த்தை அஷ்யூரன்ஸும் கொடுக்கும், என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும், பிளஸ்ஸிங் கொடுக்கும் அவங்களுக்கு. அது அன்னைக்கும் சரி, இனிமேல் வரக்கூடிய காலப்பகுதிக்கும் சரி. நிழல் பொருள். சரியான பதில் அதுதான். மேசியா 1ஆம் வருகையிலிருந்து 2ஆம் வருகை வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் மேசியா கொடுக்க போற ஆசீர்வாதத்தை ஆலயம் கட்டும் போதிலிருந்து சகரியா மூலம் தேவன் சொல்லிட்டு வர்றார். இப்போ நம்ம சகரியா புஸ்தகத்தில் எந்த பகுதிக்குள் இருக்கிறோம்னா 4வது பகுதிக்குள் இருக்கோம். அந்த 4வது பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹோப். இந்த பகுதி சகரியா புஸ்தகத்தில் எங்க ஆரம்பிக்குதுன்னா 9ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் 14ஆம் அதிகாரம் வரைக்கும் போகும்போது என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹோப் எல்லாமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேசியான்னு ஒருத்தர் வரப்போறார். இப்ப கேள்வி, இந்த தீர்க்கதரிசனத்தை சகரியா சொல்லும்போது மேசியா 1ஆம் வருகையில் வந்தாச்சா? எப்ப வரப்போறார் சொல்லும்போது ஏறக்குறைய 400 வருஷம் கழிச்சு வரப்போறார். அப்ப 400 வருஷம் கழிச்சு வரப்போற ஒருத்தர் இவங்களுக்கு கொடுக்க போற ஆசீர்வாதத்தை அங்கேயே ஏன் சொல்லணும்னா, இவங்க ஆலயம் கட்டினா தான் அவர் வருவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் 2ஆம் வருகையில உலக ஜனங்கள் ஆசீர்வதிக்கிற பங்குல இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயம் கட்டுற வேலையை தொடர்ந்து செஞ்சா தான் உலக ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இந்த பிராமிஸ தேவன் யாருக்கு கொடுத்திருந்தார்? ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்த ஆசீர்வாதம், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் என்ன பண்ணப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அந்த பிராமிஸ தேவன் நிறைவேற்றுறார். அந்த பிராமிஸ்ல இப்ப நம்ம பார்க்க போறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம். 11ஆம் அதிகாரத்தின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரமும் அதுக்கப்புறம் பார்த்த அதிகாரமும் எதை பத்தி சொல்லுது நம்ம கொஞ்சம் நினைவுக்குள்ள கொண்டு வந்துடலாம். அதாவது 9வது சாப்டர், 10வது சாப்டர் சொல்லுங்க பார்க்கலாம். 9th சாப்டர்ல என்ன இருக்கு, 10th சாப்டர்ல என்ன இருக்கு? ஒன்னே நமக்கு நல்லா தெரியும், மேசியா பத்தி இருக்கிறதுல அவ்வளவுதான். சரி, மேசியா பத்தி என்ன இருக்கு 9ஆம் அதிகாரத்துல? 10ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு? 1ஆம் வருகை, 2ஆம் வருகை. அப்ப 11ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு? 2மே இருக்கு. 1ஆம் வருகைக்கு முன்னாடி எத்தனை வருஷம் முன்னாடி? 400 வருஷம் முன்னாடி. புரியுதா உங்களுக்கு? சோ 1ஆம் வருகைக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில வரப்போறாருங்கிற சொல்றதும் 11ஆம் அதிகாரம் தான். அதே 11ஆம் அதிகாரம் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் நடக்க போற சம்பவங்கள். இது வரைக்கும் அப்படியே ஃபுல்லா கவர் பண்றது தான் 13ஆம் அதிகாரம். ரைட். சோ பாயிண்ட் நம்பர் 1, 11ஆம் அதிகாரத்தில் முதல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, மேசியாவை ஒரு மேய்ப்பனாகவும், மேசியாவை ஒரு மேய்ப்பனாகவும் 1ஆம் வருகை ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையில அவர் ஒரு மேய்ப்பனாகவும், அதே சமயத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அவருக்கு
மந்தையாகவும் பாவிக்கப்பட்டு எழுதப்பட்டதா 11ஆம் அதிகாரம். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வரும்போது அவரை என்ன செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் 11ஆம் அதிகாரம் மாறிக்கு. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்களா அல்லது நிராகரிப்பார்களா? கண்டிப்பா நிராகரிப்பார். அது எப்படி ப்ராபசி சொல்லியிருக்குன்னா, கள்ள மேய்ப்பர்களால் பாதிப்பு, உண்மையான மேய்ப்பன் என்ன பண்ணப்பட்டிருக்காரு? நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இந்த மேய்ப்பன் எந்த மேய்ப்பன்? இயேசு கிறிஸ்து எத்தனாவது வருகை? முதலாம் வருகையில 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த ஜனங்களை மேய்க்க ஆரம்பிச்சிட்டார். எப்படி மேய்க்க ஆரம்பிச்சாரு? 2 கோல் எடுத்திருந்தார். ஒரு கோல் பேரு அனுக்கிரகம், இன்னொரு கோல் பேரு நிக்கிரகம். சரியான பதில். சோ நான் 2 கோள்களை எடுத்து ஒன்றுக்கு அனுக்கிரகம் என்றும் இன்னொன்னுக்கு என்ன பேர் வச்சிட்டாரு? நிக்கிரகம் என்றும் பேர் வச்சு என்ன பண்ணாராமா? மந்தையை மேய்த்து. அதான் முக்கியம். இப்ப மந்தையார் எப்பல இருந்து இயேசு கிறிஸ்து மந்தையை மேய்க்க ஆரம்பிச்சார்? பழைய ஏற்பாட்டிலையும் மேய்ச்சாரு, புதிய ஏற்பாட்டிலையும் மேய்ச்சார். பழைய ஏற்பாட்டில் எப்படி மேய்ச்சாரு? தேவனுடைய வார்த்தையை கொடுத்து மேய்ச்சார், ஒரு மேய்ப்பன். முதலாம் வருகையில் வந்தப்ப எப்படி மேய்ச்சாருன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையும் கொடுத்தாரு, தன்னையும் கொடுத்தார், தன்னுடைய மாம்சத்தையும் கொடுத்தார், தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தார், தன்னுடைய அப்போஸ்தலர்களையும் கொடுத்தார். இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த ஜனங்களை இயேசு கிறிஸ்து என்ற மேய்ப்பன் சக்சஸ்ஃபுல்லா மேய்க்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட விஷயம். ஆனா மந்தைகள் என்ன பண்ணிருச்சுன்னா, இந்த மேய்ப்பன் என்ன பண்ணிருச்சு? நிராகரிச்சிருச்சு. எல்லாரும் நிராகரிச்சாங்களா? இல்ல, மெஜாரிட்டி டர்ன்ட் அவே. மேக்சிமம் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவ நிராகரிச்சிட்டாங்க முதலாம் வருகையிலே. ஆனா கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க? அவரை ஏத்துக்கிட்டாங்க. அந்த கொஞ்சம் பேருக்கு என்ன பேர் வைக்குது 11ஆம் அதிகாரம்? மீந்து இருப்பவர்கள். சோ அந்த மீந்து இருப்பவர்களை வச்சுதான் மேசியா தொடர்ந்து வேலை செய்ய போறார் அப்படின்ட்டு நமக்கு சகரியா மூலம் சொல்லப்பட்டாச்சு. அப்ப அந்த மீந்து இருக்கவர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்க தான் யாருங்க? மீந்து இருக்கவங்க. கரெக்ட் தானே? இயேசு கிறிஸ்து பிடிக்கலன்னு விட்டு போனவங்க அவருடைய வருகை என்ன பண்ண போறதில்ல, ஏத்துக்கு போறதில்ல. அப்ப இயேசு கிறிஸ்து வரணும்னு நினைக்கிறவங்க அவருடைய முதலாம் வருகையை ஏற்றுக்கொள்வார்கள். முதலாம் வருகை ஏற்றுக்கொள்றவர்கள் அநேகம் பேரா, கொஞ்சம் பேரா? கொஞ்சம் பேர். சோ இந்த கொஞ்சம் பேரை மீந்திருப்பவர்களை பிரித்தெடுப்பதற்காக 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ப்ராசஸ் என்ன ஆயிடுச்சுங்க? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதுக்கு முன்னாடி 400 வருஷம்? இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே மீந்திருப்பவர்களை உருவாக்கக்கூடிய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? சோ இந்த மேய்ப்பன் கையில் இருக்கிற 2 கோல் என்னென்ன? ஒன்னு அனுக்கிரகம், இன்னொன்னு நிக்கிரகம். அனுக்கிரகம் என்றால் என்ன? ஃபேவர். ஃபேவர் ஃபேவர்னா கிருபை. அப்ப இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களை மேய்ப்பதற்கு யூஸ் பண்ண முதல் கோல் ஃபேவர், கிருபை. வச்சுக்கலாம். 2வது கோல் யூனியன். சோ யூனியன் என்ன? கூட்டி சேர்த்தல். சோ 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இயேசு கிறிஸ்து, இங்க 300 வருஷம் போட்டிருக்கோம், 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இயேசு கிறிஸ்து கிருபை என்ற கோலை கொடுத்து மேய்க்க ஆரம்பிச்சிட்டாரு, கோலை வச்சு மேய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே சமயத்தில் யூனியன் அப்படிங்கிற கோலை வச்சும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? மேய்க்க ஆரம்பிச்சிட்டார். இதை நம்ம எப்படி படிக்கலாம்? ஃபர்ஸ்ட் கிருபை அப்படிங்கிற கோல் உடைக்கப்படும் போது எது உடைக்கப்படுகிறது? 2வது கோல் நிக்கிரகம், யூனியன் அப்படிங்கிற கோல் உடைக்கப்படும் போது எது உடைக்கப்படுகிறதுன்னு பார்த்தா, முதல் கோல் அனுக்கிரகம் உடைக்கப்படும் போது உடன்படிக்கை உடையுது. அப்ப முதல் கோல் எது? உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம். 2வது கோலை உடைக்கும் போது எது உடையுது? அவங்க ஒன்னா சேர்ந்து இருக்கிறது, யூனியன் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது. சோ ஒன்னா சேர்ந்து இருக்கிறது இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? உடைக்க போறாரு. அதே சமயத்தில் இவங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையும் என்ன பண்ண போறாருன்னா உடைக்க போறாரு. ஏன் உடைக்கிறாரு? மேய்ப்பன் மேல மிஸ்டேக்கா, மந்தை மேல மிஸ்டேக்கா? மந்தை மேல மிஸ்டேக். சோ மந்தைக்காக மேய்ப்பன் கொண்டு வந்த 2 கோலும் பிற்காலத்தில் என்ன ஆக போகுது? உடைக்கப்பட போகுதுங்கிறத சகரியா இயேசு கிறிஸ்து முதலாம் வருகைக்கு முன்னாடி இருந்து என்ன பண்ணிட்டாருங்க? சொல்லிட்டார். சோ இவர் கோலை மட்டும் தான் உடைக்க போறாரா அல்லது இந்த ஜனங்களுக்காக வேற ஏதாவது செய்ய போறாருன்னு பார்த்தா, அது மட்டும் இல்ல, இன்னொரு ஹெல்ப் பண்றாரு. அந்த ஹெல்ப் என்னன்னா இப்ப வாசிக்கலாம். சகரியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பரையும் அதம் பண்ணினேன். என் ஆத்துமா அவர்களை அரோசித்தது, அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது. அதாவது மேய்ப்பன் முதலாம் வருகையில் வருவதற்கு முன்னாடி இருந்து என்ன பண்ணிட்டார்னா, ஒரே மாதத்துல 3 மேய்ப்பரை என்ன பண்ணிருக்காரமா? அதம் பண்ணிருக்காரு. யார் அந்த 3 மேய்ப்பன் கேட்கறதுக்கு முன்னாடி, மேய்ப்பன் சொன்னாலே ரூலர். யாருக்கு ரூலரா இருந்தவங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரூலரா இருந்தவங்க. எப்ப? இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி. நாட் 400 வருஷம், 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 3 மேய்ப்பர்கள், 3 ரூலர்ஸ் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்க? மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க நல்லவங்களா?
அவங்க நல்லவங்களா இருந்தா இன்னொரு மேய்ப்பன் வர வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப இந்த 3 மேய்ப்பர்கள் என்ன பண்ணிருக்காங்க? ஒடுக்கி இருக்காங்க. யாரை ஒடுக்கி இருக்காங்க? இஸ்ரேல் ஜனங்களை. இந்த 3 மேய்ப்பர்கள் வேற யாரும் இல்ல, 3 ராஜாக்கள். மேய்ப்பர்கள் ஈக்குவல் டு ராஜாக்கள் போன வாரமே பார்த்துட்டோம். அப்ப 3 மேய்ப்பர்கள்னா 3 புறஜாதி ராஜாக்கள். இஸ்ரேல் ஜனங்களை இயேசு கிறிஸ்து முதலாம் வரியில் வரதுக்கு முன்னாடி மேய்ச்ச 3 புறஜாதி ராஜாக்கள் யார் யாரு? பாபிலோன், பெர்ஷியா, கிரேக். இந்த 3 புறஜாதி ராஜாக்களையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரமா? அதம் பண்ணியிருக்கார். எத்தனை மாசத்துல? அப்ப அந்த 1 மாசத்துக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம். ஒரு சர்டன் பீரியடுக்குள்ள இந்த 3 மேய்ப்பரையும் அதம் பண்ணினார்னா, அந்த 3 மேய்ப்பரும் இயேசு கிறிஸ்து முதலாம் வரியில் வரதுக்கு முன்னாடி இருந்தாங்களான்னா அப்ப இல்ல, ஆனா முன்னாடி இருந்திருக்காங்க. அப்ப முன்னாடி இருந்தவங்க ஏற்கனவே அழிச்சு போயிட்டாங்களே, எதுக்கு இயேசு கிறிஸ்து இவங்களை அதம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏற்படுத்தின தாக்கம் இன்னும் தேசத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட், இந்த மேய்ப்பன் இயேசு கிறிஸ்தாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப். சகரியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை என்ன பண்ணுங்க எனக்கு தாங்க. யார் பேசிட்டு இருக்கா? இப்ப நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். யார் பேசிட்டு இருக்கான்னு கேட்கிறேன். மேய்ப்பன் யார் இப்ப? அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வரியில் வரதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அப்ப மேய்ப்பன் இஸ்ரேல் ஜனங்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா கூலி எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? கூலி எதிர்பார்க்கிறார். அந்த கூலிக்கு ஏதாவது பிரைஸ் பிக்ஸ் பண்ணாரா? கொடுத்தான்னு சொன்னாரா? இல்ல. எப்படி இருக்கு பாருங்க வசனம். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை எனக்கு என்ன பண்ணுங்க தாங்க, இல்லாட்டி பேசாம என்ன பண்ணிருங்க விட்டுருங்க. அப்ப கூலியை கொடுக்கலாம், இல்லாட்டி பேசாம விட்டுறலாம். ஆனா இவங்க என்ன கொடுத்தாங்க? என்ன கூலி தெரியுமா கொடுத்தாங்க? வாசிங்க. இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். அப்ப மேய்ப்பன் கேட்டதை கொடுக்கல, என்னமோ ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இது என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, ரிஜெக்ஷன் ஆஃப் குட் ஷெப்பர்ட். மேல இருக்கிற 8ஆம் வசனம் அவங்கள மேய்ச்சிட்டு இருந்த 3 மேய்ப்பர்களை இயேசு கிறிஸ்து அழிச்சது. கீழே சொல்லப்பட்டிருக்கிற 12ஆம் வசனம் அவங்கள மேய்ப்பதற்காக அனுப்பப்பட்ட மேசியாவை அவங்க ரிஜெக்ட் பண்ணது. மேல 3 ராஜாக்களை இயேசு கிறிஸ்து ரிஜெக்ட் பண்ணது. 12ஆம் வசனம் எதை சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்களாமா? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து மேய்ப்பாரா? முதலாம் வருகை வந்து அவர் உயிரோடு இருந்து 33 வருஷம் ட்ரை பண்ணார், ஆனா முடியல. கடைசியில் என்ன சொல்லிட்டாரு? இனிமேல் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், மேய்க்க மாட்டேன்ட்டார். வாசிங்க சகரியா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்கிறேன். இனிமேல் உங்களை மேய்ப்பதில்லை என்ன அர்த்தம்? அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு கமெண்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. ஐ வில் நாட். நான் இனிமேல் மாட்டேன். என்ன மாட்டேன்? நோ மோர் ஃபீட் யூ. இனிமேல் உங்களுக்கு எதையுமே நான் என்ன பண்ண மாட்டேன், ஃபீட் பண்ண மாட்டேன். அப்ப அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு? என்னென்ன ஃபீடிங்? 2 ஃபீடிங். ஒன்னு நமக்கு புரியுற மாதிரி சொல்றீங்க, கிருபை. இன்னொன்னு கூட்டி சேர்த்தல். இந்த 2ஐயும் இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். சாகிறது என்ன பண்ணட்டும், சாகட்டும். வாசிங்க. சாகிறது சாகட்டும், சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும், அதமாகிறது என்ன பண்ணிட்டோம், அதமாகட்டும். மீதியானவைகளோ வென்றார். அப்ப ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க சாக போறதும் இல்ல, சாதாரணமா இருக்க போறதும் இல்ல. அதான் உண்மை. மீதியானவைகளோ என்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்ன கடவது என்று நான் சொல்லி சொன்னா மட்டும் பத்தாது, என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு கோல் எடுத்து மேய்க்க ஆரம்பித்த மேய்ப்பனை இஸ்ரேல் ஜனங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப மேய்ப்பன் என்ன பண்ணணும்? எந்த கோல் எடுத்து மேய்த்தாரோ அந்த கோலை என்ன பண்ணணும், இப்ப உடைக்கணும். சோ முதல்ல எந்த கோலை உடைச்சாரு? அவர் முதலாம் வருகையில முடிச்சுட்டு போறப்ப எந்த கோலை முடிச்சுட்டு போனார்? ஃபர்ஸ்ட் கோல் கிருபை. நியாயப்பிரமாணத்துக்கு இனி அவங்களுக்கும் அப்படி சொல்லக்கூடாது. நியாயப்பிரமாணத்தின் மூலம் இனிமேல் தேவன் கிட்ட யாருமே போக முடியாது. வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அனுக்கிரகம் எனப்பட்ட என் கோலை எடுத்து, என்ன கோல்? அனுக்கிரகம் எனப்பட்ட என்னுடைய கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்று போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன். என் உடன்படிக்கையை அற்று போக பண்ணும்படிக்கு அதை நான் என்ன பண்ணிட்டேன், முறிச்சிட்டேன். எதை முறித்தேன்? கிருபையை முறிச்சிட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இனிமேல் உங்களுக்கு கிருபை கிடையாது. என்ன கிருபை கிடையாது? யூதன் என்ற அடிப்படையில் இதுவரைக்கும் கிடைச்சிட்டு இருந்த எந்த கிருபை இனிமேல் உங்களுக்கு என்ன ஆகாது, கிடைக்காது. எந்த அடிப்படையில்? யூதன், அதான் நியாயப்பிரமாணம்.
ஸோ நியாயப்பிரமாணம் என்ற அடிப்படையில் இனிமேல் உங்களுக்கு என்ன கிடையாது? கிருபை கிடையாது. ஸோ நியாயப்பிரமாணத்தின் மூலம் இனிமேல் உங்களால் தேவன் கிட்ட போகவும் முடியாது. நியாயப்பிரமாணம் இனிமேல் உங்களை தேவன் கிட்ட வழி நடத்தவும் நடத்தாது. அப்படின்னா நாங்க என்னதான் பண்றதுன்னு கேட்டிருப்பாங்க. எப்படித்தான் தேவன்கிட்ட போறதுன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு மேய்ப்பன் என்ன பதில் சொல்லியிருப்பாரு? எப்படிதான் நாங்க தேவன்கிட்ட போறது முடிச்சிட்டீங்கன்னு கேட்டா அதுக்கு மேய்ப்பனுடைய பதில் என்ன வந்திருக்கும்? கேள்வி புரியல உங்களுக்கு? நல்லா புரியுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இனிமேல் இஸ்ரேல் ஜனங்கள் தேவன்கிட்ட போக முடியுமா முடியாதா? போலாம், ஆனா எந்த உடன்படிக்கை அடிப்படையில் போக முடியாது. அதனால கோலை உடைச்சிட்டார். ஒரு தடவை கோலை முறிச்சாச்சுன்னா திருப்பி அதை ஒட்ட வைக்கலாம் முடியாது. யூதன் என்றும் இல்லை, கிரேக் பாயிண்ட் இன்சிஸ்டர்ஸ். அங்கே இயேசு கிறிஸ்து கிளியரா ஒரு அருமையான ஃபார்மாலிட்டி பண்ணிட்டு யூத ஜனங்களை பார்த்து என்ன சொல்லிட்டு போனார்னா, வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 42, 43. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. எந்த கல்லை நீங்க தள்ளினீங்களோ அந்த கல்லை வச்சுதான் தேவன் தன்னுடைய ஆலயத்தை கட்ட போறார். தள்ளப்பட்ட கல் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் அவங்கள வச்சுதான் என்ன கட்ட போறாராமா? ஆலயமே கட்ட போறாராம். அடுத்த பாயிண்ட். அது கர்த்தராலே ஆயிற்று. அது யாராலே ஆயிற்று? கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அடுத்த பாயிண்ட். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு. நோட் பண்ணிக்கோங்க பாயிண்ட். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். கோலை முறிச்சாச்சு. இனிமேல் இந்த கோல் வழியா நீங்க தேவன்கிட்ட என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அதற்கேற்ற கனிகளை கொடுத்தால் மட்டும்தான் போக முடியும். அந்த கனிகளை யாரு கொடுக்கலாம்? யார் வேணாலும் கொடுக்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் கூட என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். ஆனா கட் பண்ணப்பட்ட கோல் எதுன்னு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் மூலம் இனிமேல் தேவன்கிட்ட போய் சேர முடியாதுங்கிறத கிளியரா என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. சரி, கோலை முறிச்சாச்சு, ஆனா கனி வரணும்ல. கோலை முறிச்சாச்சுங்க, கனி வரணும்ல. அப்ப என்ன பண்றது? கோல் முறிச்சாச்சுல, கனி வரணுமா வேண்டாமா? என்ன பண்றதுன்னு கேட்கிறேன். நானே ஆக்ஷன்ல பண்ணி காமிக்கிறீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒட்ட வைக்கணும். கரெக்டானே? முறிச்ச கோலை ஒட்ட வைக்க முடியாது. அது முறிச்சது தான். ஆனா அந்த கோல்ல இருந்து கனி வரணும். அது என்ன கனி? அது யார்கிட்ட இருந்து வரப்போகுது? அப்போஸ்தலன் பவுல்கிட்ட போய் கேட்டா கரெக்டா சொல்லுவார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க. எந்த கிளைகள் இப்ப முறித்து போடப்பட்டிருக்கிற? நியாயப்பிரமாணத்தின் மூலம் தேவன்கிட்ட போய் சேரக்கூடிய ஸ்லாக்கியம். அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க. காட்டொளிவ மரமாகி நீ. இங்கதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை. என்ன மரம் நீ? காட்டொளிவ மரமாகிய நீ. அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்க. ஒருவேளை தேவன் முறிக்கலைன்னா என்ன பண்ண முடியாதுங்க? ஒட்ட வைக்கவே முடியாது. அப்ப தேவன் முறிச்சிருக்காரு. முறிச்ச உடனே வாய்ப்பு யார் கொடுத்தாருன்னா நமக்கு கொடுத்தாரு. நம்ம என்ன மரம்? காட்டு மிராண்டித்தனமான மரம். காட்டொளிவ மரமாமா? ரைட், ஓகே. காட்டொளிவ மரம், சாரி. காட்டொளிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். நீ என்னதான் பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய சந்ததி தான். பட் எந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா விசுவாசத்தின் அடிப்படையில நம்ம யாருடைய சந்ததியா மாறிடுறோம்? ஆபிரகாமின் சந்ததி. இப்ப நமக்கு என்ன எச்சரிப்பு? ஒட்ட வச்சாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சா? ஒட்ட வைக்கிறது பெருசு இல்ல, ஒரே மரமா இருக்கிறது பெருசு இல்ல, ஒழுங்கா இருக்கணுங்கிறது தான் முக்கியம். ஒழுங்கா இல்லைன்னா ஒட்ட வைக்காத கிளையவே முறிக்கிறாருன்னா, ஒழுங்கா இல்லைன்னா ஒட்ட வைக்காத கிளையா முறிக்கிறார்னா, ஒட்ட வச்ச கிளை ஒழுங்கா இல்லைன்னா என்ன பண்ணிடுவாரு? முறிச்சிருவார். அப்ப நமக்கு நல்லா எது தெரியும்? எனி டைம் நம்ம ஒழுங்கு இல்லைன்னா என்ன பண்ணிடுவாருங்க? முறிச்சிருவாரு. வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நல்லது. அதனாலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. இஸ்ரேல் ஜனங்கள் அவிசுவாசத்தினால முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். நம்ம எல்லாம் நிக்கிறோம். எதில் நிக்கிறோமா? விசுவாசத்தில் நிக்கிறோமான்னு கேட்கிறேன். நிக்கிறோம்னு சொல்றதுல ஸ்ட்ராங் இல்ல. சரி, நிக்கிறோம். அடுத்தது, மேட்டிமை சிந்தையா இராமல் பயந்திரு. எப்படி இருன்னு சொல்லிட்டாரு? பயந்து. ஒரு கிளியரான பேக்ரவுண்ட் தெரியுது பாருங்க. ஃபர்ஸ்ட் கமிங் இயேசு கிறிஸ்து எப்படி வந்து என்ன செய்ய போறாருங்கிறத முன்னாடியே சகரியா மூலம் தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன கிருபை கொடுத்தாலும் அவர்கள் அதை என்ன பண்ண போறதில்லை, ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அதுக்கு பதிலா தேவன் வேறொரு உடன்படிக்கையை கொண்டு வந்து வைக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த சப்ஜெக்ட்ல என்ன முக்கியமான விஷயம் வந்து நிற்குதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அவங்க ரிஜெக்ட் பண்ண போறாங்க. கரெக்டா?
நல்ல மேய்ப்பனை அவங்க ரிஜெக்ட் பண்ண போறாங்க. எப்ப? முதலாம் வருகையில. சொல்லப்பட்டது எப்ப? முதலாம் வருகைக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி. பட் 400 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, எப்படி இயேசு கிறிஸ்துவ ரிஜெக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டாரு. இன் வாட் மேனர், இயேசு கிறிஸ்துவ எந்த அளவுக்கு இந்த ஜனங்கள் நினைக்க போறாங்க அப்படிங்கிற சொல்லிட்டாரு. ஒருத்தர் எப்படி நினைச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்க மனசுல இருந்து வரக்கூடிய விஷயம். இஸ்ரேல் ஜனங்கள் அத்தனை பேர் மனசுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துவ பத்தி என்ன எண்ணம் இருந்துச்சு அப்படிங்கிற சொல்றதும் 11ஆம் அதிகாரத்தின் முக்கியத்துவம். ஓகே, என்ன எண்ணம் இருந்துச்சு? 2 எண்ணம் இருந்துச்சு அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி. இயேசு கிறிஸ்துவ பத்தி 2 எண்ணம். அது என்னங்கிறத இப்ப போடுறேன், பார்க்கலாம். சகரியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அதுக்கப்புறம் 13ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 11ஆம் அதிகாரம் 12, 13ஆம் வசனங்கள். முதல் பாயிண்ட், இந்த 2 வசனங்களையும் இப்ப நம்ம நல்லா மனசுக்குள்ள கொண்டு போகணும். இதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் இந்த வசனத்துல இருந்தா வரப்போகுது நமக்கு. நல்லா உள் வாங்கிக்கலாம். மறுபடியும் வாசிங்க. சகரியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள். இயேசு கிறிஸ்து கேட்கிறார். யார்கிட்ட கேட்டிருக்காரு? இயேசு கிறிஸ்து என்னவா இருக்காரு? மேய்ப்பனா இருக்காரு. இஸ்ரேல் ஜனங்கள் என்னவா இருக்கிறாங்க? மந்தைகளா இருக்கிறாங்க. இப்ப மேய்ப்பன் மந்தையை பார்த்து என்ன கேட்கிறாரு? உங்கள் பார்வைக்கு நல்லதா கண்டா எனக்கு என்ன பண்ணுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்கிட்ட என்ன எதிர்பார்த்து வந்திருக்காரு? என்ன எதிர்பார்த்து வந்திருக்காரு? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, வரமாட்டேங்குது பதில். கூலின்னு உடனே ரொம்ப நமக்கு கீழ்த்தரமா போயிடுச்சு போல் இருக்குது. கூலிதான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கூலி யார் வாங்குவாங்க? வேலை செய்யறவங்க. கூலி யார் வாங்க? வேலை. ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அவருக்காக போய் வேலை செய்யறோம். உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போச்சு, அவருக்காக ஒரு நாள் பூரா உட்காந்து வேலை செய்யறோம். முடிச்ச உடனே அவர் கொண்டு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? எனக்கு கூலி இது இல்லை, நீங்க சந்தோஷமா என்னை வாழ்த்துனா போதும். இப்ப என்ன கூலி எதிர்பார்த்து அவர் வேலை செஞ்சிருக்காரு? அவர் மனசுல அவர் ஏத்துக்கணும், அவ்வளவுதான் கூலி. இதுக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஈக்குவல் ஆகாது. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்த்து வந்திருக்காருன்னா கூலி. இப்ப என்ன சொல்ல தெரியுமா? கூலி கொடுக்குறப்ப கொடுத்தா கொடுங்க, விருப்பம் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா பேசாம விட்டுருங்கன்னு இருக்காரு. ஆனா இந்த ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்க? அவர் எதிர்பார்த்த கூலியும் கொடுக்கல, கூலி கொடுக்காமலும் இல்ல, என்ன பண்ணிருக்காங்கன்னா 30 வெள்ளிக்காசு கொண்டே கொடுத்துருக்காரு. இதைத்தான் சகரியா சொல்றாரு. புரியுதா நான் சொல்றது என்னட்டு? இது பாயிண்ட் நம்பர் 1. இயேசு கிறிஸ்துவ பத்தி இஸ்ரேல் ஜனங்கள் மனசுக்குள்ள என்ன இருந்துச்சுங்கிறத சொல்ற பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 13ஆம் வசனம். சகரியா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் என்னை நோக்கி. இப்ப யார் பேசிட்டு இருக்கா? அதனால பிரேக் விட்டுறது எப்பவுமே. கர்த்தர் என்னை நோக்கின்னு போட்டிருக்கே, யார் பேசிட்டு இருக்கான்னு கேட்டேன். கரெக்ட். யார் பேசிட்டு இருக்கா? சகரியா. தேவன் இல்ல. தேவன் பேசுறத சகரியா நமக்கு சொல்லி காமிக்கிறார். எப்படி சொல்லி காமிக்கிறார்னா, கர்த்தர் என்னை நோக்கி அப்படின்னா, இப்ப வேலை யாருக்கு? இப்ப கொடுக்க போற வேலை யாருக்கு? சகரியாவுக்கு. எதை பத்தி? மேய்ப்பனை எப்படி ரிஜெக்ட் பண்ணாங்க அதை பத்தி. சோ சகரியா பார்த்து தேவன் கூப்பிட்டு என்ன சொல்லிருக்காருன்னா, அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். எதை? 30 வெள்ளிக்காசு. இப்ப சகரியா என்ன பண்ணணும்? கையில எடுக்கணுமா இல்லையா? சகரியா என்ன பண்ணணும்? 30 வெள்ளிக்காசு எடுக்கணும். எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும்? வசனத்தை படிக்கல. சகரியா தான் பண்ணணும், வேற வழியே கிடையாது. நம்ம போய் பண்ண முடியாதுங்க. வாசிக்க முதல்ல இருந்து. கர்த்தர் என்னை நோக்கி. என்னை நோக்கி. என்ன இல்ல, யாரை நோக்கி? சகரியாவை நோக்கி. அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு. இந்த 30 வெள்ளிக்காசு தானே, வெள்ளிக்காசு கொண்டு போய் என்ன பண்ணிரு? குயவனிடத்தில் எரிந்துரு. குயவன்கிறது யாரு? மண்பாண்டம் செய்யறவங்க. கரெக்டா? மண்பாண்டம் செய்யறவங்க. அவங்ககிட்ட கொண்டு போய் என்ன பண்ணிரு? எரிஞ்சிருந்தார். ஏன்? என்னமோ சொல்ல வர்றார். எரிஞ்சிருந்தார். அவர் சொன்னா கண்டிப்பா நடக்கும். இப்ப யார் எரியுறது? சகரியா. எங்க கொண்டு எரியுறாரு? குயவன் இடத்துல கொண்டு எரியுறார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. மேய்ப்பனே சொல்றாரு, இப்படித்தான் அவங்க என்ன முதலாம் வருகையில மதிக்க போறாங்க. இப்படித்தான் என்ன அவங்க முதலாம் வருகையில மதிக்க போறாங்க. எப்படின்னு தெரியல, ஆனா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை தேவன் பண்ண சொல்லிட்டார். அது என்னன்னா, சகரியா 30 வெள்ளிக்காசை கொண்டு எங்க எரியணும்? இப்ப குயவனிடத்தில் எரிய வேண்டும்.
இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. அது மேன்மையான மதிப்பா? அது மேன்மையான மதிப்புன்னு சொல்றார். வாசிக்கலாம் தொடர்ந்து. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து. யார் பேசிட்டுக்கா? சகரியா என்ன சொல்றாரு? நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே என்ன பண்ணிட்டார்? அப்ப சகரியா என்ன பண்ணிருக்காரு? 30 வெள்ளிக்காசை எடுத்திருக்காரு. எடுத்து கொண்டு போய் நேரம் எங்க போயிட்டாரம்மா? எங்க போயிட்டாரு? குயவன்றிய போனாரு, கர்த்தருடைய ஆலயத்தில் எரிஞ்சிருக்கார். இல்ல, குயவனுடைய ஆலயத்தில் எரிஞ்சிருக்கார். கரெக்டா இல்லையா? தேவன் சொன்னது குயவனிடத்தில் எரிந்து விடு. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த காசை வாங்கி கொண்டு போய் எங்க எரிஞ்சிருக்காரு? தேவனுடைய ஆலயத்தில். பட் யாருக்காக அப்படின்னு என்ன அர்த்தம்? இது பாயிண்ட் நம்பர் 2. இந்த 2 எண்ணம் தான் இஸ்ரேல் ஜனங்கள் மனசுல இயேசு கிறிஸ்து பத்தி இருந்துச்சு. ஓகே, கேள்வி, கர்த்தருடைய ஆலயத்துல குயவனுக்காக எரிந்து விட்டேன்னு என்ன அர்த்தம் கேட்டேன். இப்படி ஒரு மௌனத்தை நம்ம எதிர்பார்க்கவில்லை. கர்த்தருடைய ஆலயத்துல குயவனுக்குன்னு ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கணும் கட்டாயமா. ரைட் ஆர் ராங்? ஏங்க நல்லா கவனிங்க. அந்த வெள்ளிக்காசை எடுத்து நேரம் எங்க கொண்டு போனாரு? ஆலயத்தில் கூட என்ன பண்ணிட்டாரு? எரிஞ்சிட்டாரு. அந்த காசு இப்ப யாருக்கு சொந்தமா போகுது? அப்ப ஆலயத்தில் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க? குயவனுக்குன்னு ஒரு ஃபண்ட் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க? கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உள்ள இன்டெப்தா போறதுக்கு நிறைய வசனங்கள் இல்லை. இவ்வளவுதான் மீனிங். இப்ப அந்த காசு இவர் எரிஞ்ச உடனே அந்த காசு யாருக்கு போய் சேர்ந்திருக்கும்? குயவனுக்கு போய் சேர்ந்திருக்குமா? குயவனுடைய நிலத்துக்கு போய் சேர்ந்திருக்குமா? குயவனுடைய அப்படி என்ன அர்த்தம்? குயவனுக்காக கொடுக்கப்பட்ட காசு குயவன் எடுத்துட்டு போய் என்ன பண்ணிருப்பாரு? ஒரு நிலத்தை வாங்கியிருப்பார். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு இந்த ஃபண்டும் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆயிருக்கு. யாருக்கு நிலம்? குயவன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம எங்க போலாம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன கேள்வி இருக்கு? உங்கள் பார்வைக்கு நல்லதாய் கண்டால் எனக்கு என்ன பண்ணுங்க? கூலியை கொடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க? 30 வெள்ளிக்காசை கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குதுல? பாயிண்ட் நம்பர் 1, மேய்ப்பன் சொல்றாரு உங்களுக்கு நல்லா பட்டுச்சுன்னா கொடுங்க எனக்கு கூலி, இல்லாட்டி கூலி கொடுக்காம பேசாம இருந்துக்கோங்கன்னு இருக்காரு. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? 30 வெள்ளிக்காசை கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த 3 பாயிண்ட் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வரும்போது இஸ்ரேல் ஜனங்க கிட்ட என்ன எதிர்பார்த்து வந்திருக்கார்? கூலி. ஸோ என்ன கூலி? என்ன கூலி? கரெக்ட், பக்கத்தில் வந்துட்டீங்க. அவர் மனசுக்கு என்ன பிடிச்சதோ அதை எதிர்பார்த்திருப்பார். இவர் எதுக்காக வந்தாரோ அதை எதிர்பார்த்திருப்பார். அப்ப இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துக்கு என்ன கூலி கொடுத்துருக்கணும்னு எதிர்பார்த்திருப்பார். அதுக்கு பேர் என்ன? கீழ்ப்படிதல். கரெக்டான பாயிண்ட். அவரை என்ன பண்ணணும்? இந்த ஜனங்க ஏத்துக்கணும். கரெக்டா? அப்ப இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லப்பட்ட ப்ராபசி சகரியால எப்படி சொல்லுதுன்னா, உங்கள் பார்வைக்கு நல்லதாய் கண்டால் என்னை நீங்க என்ன பண்ணிக்கோங்க? என்னை நீங்க என்ன பண்ணிக்கோங்க? ஏத்துக்கோங்க. ஏத்துக்கலைன்னா பேசாம விட்டுருங்க. இவங்க 2ல ஏதோ ஒன்று தானே பண்ணிருக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? 30 வெள்ளிக்காசை கொடுத்தாங்க. அப்ப 30 வெள்ளிக்காசை கொடுப்பது கரெக்டான்னு கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து கேட்டது 2 விஷயம். ஒன்னு, என்னை அக்செப்ட் பண்ணுங்க, இல்லாட்டி என்னை என்ன பண்ணிருங்க? ரிஜெக்ட் பண்ணி. இவங்க என்ன பண்ணாங்க? 2யுமே பண்ணல. என்ன பண்ணாங்கன்னா 30 வெள்ளிக்காசை எனக்கு கூலியாக என்ன பண்ணாங்களாமா? நியமித்தார். எத்தனை வெள்ளிக்காசு? 30 வெள்ளிக்காசு. இது நடந்துச்சா ப்ராபசி? கரெக்டா? எங்க நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து மேய்த்து கொண்டிருக்கும் போது நடந்துச்சு. கரெக்டான? எத்தனை வெள்ளிக்காசு? 30 வெள்ளிக்காசு. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு. எப்படிப்பட்டவருக்கு? டக்குன்னு கேட்கும்போது அந்த பதில் வரலைன்னா வசனத்தை கவனிக்கலைங்கிறது கிளியரா தெரியும். இஸ்ரேல் புத்திரரால் மதிக்கப்பட்ட. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காங்க? இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காங்க? மதிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு மதிச்சிருக்கிறாங்க? 30 வெள்ளிக்காசு அளவுக்கு மதிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு மதிச்சிருக்காங்க? 30 வெள்ளிக்காசு. இது கரெக்டா? 30 வெள்ளிக்காசுக்கு மதிக்கிறது என்ன தெரியுமா அர்த்தம்? மனுஷனை போட்டு மிதிக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா 30 வெள்ளிக்காசு யாருக்கு கொடுப்பாங்கன்னா அடிமைக்கு. எப்ப கொடுப்பாங்க?
ஒரு மாடு இருக்கு, அந்த மாட்டுக்கு ஒரு எஜமான் இருக்காரு. அந்த மாட்டுடைய வேலையை எல்லாத்தையும் முட்டும். அந்த மாடு யாரையா போய் முட்டிடுச்சுன்னா, அவங்க செத்து போயிட்டாங்கன்னா மாடும் சாகணும். புதுசா பாக்குறீங்க எல்லாருமே. சரி வாசிங்க. யாத்திராமம் 21 அதிகாரம் 28 வசனம். யாத்ராகமம் 21 அதிகாரம் 28 வசனம். ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது முட்டினதினால் சாவுண்டானால் அந்த மாடு கல்லெறியப்பட வேண்டும். அந்த மாடு என்ன எரியப்பட வேண்டும்? கல்லெறியப்பட வேண்டும். அதன் மாம்சம் புசிக்கப்படலாகாது. அந்த மாட்டுடைய மாம்சத்தை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அப்பொழுது மாட்டின் எஜமான் ஆக்கினைக்கு நீங்களாய் இருப்பான். எஜமான் என்ன பண்ணிடலாம்? காப்பாத்திடலாம். கரெக்டுங்களா? அடுத்தது 29 வசனம். தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடாய் இருந்து, இந்த மாட்டுக்கு வேலை என்னதான்? முட்டுறதான் வேலை. அந்த மாதிரி வழக்கமா முட்டுற மாடா இருந்து அது அதன் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டு, எஜமானுக்கு சொல்றாங்க, உன் மாட்டை பார்த்து வச்சுக்கோ, அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்குது? முட்டிட்டு இருக்குன்னு சொல்லியும் எஜமான் அதை கண்டுக்கவே இல்லை. அவன் அதை கட்டி வைக்காததினால் அது ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது கொன்று போட்டால். எது கொன்று போட்டால்? மாடு கொன்று போட்டால் மாடும் கல்லெறியப்பட வேண்டும். மாடும் கல்லெறியப்பட வேண்டும். அதன் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும். எவ்வளவு பெரிய தண்டனை இல்லையா? எஜமான் என்ன பண்ணப்பட வேண்டும்? கொலை. மாடு போய் யாரையாவது முட்டிடுச்சுன்னா அந்த எஜமானும் என்ன பண்ணப்பட வேண்டும்? கொலை செய்யப்பட வேண்டும். மாடே வளர்த்திருக்க மாட்டாங்க, தெரிஞ்சிருந்தீங்க. அடுத்தது நெக்ஸ்ட் 32 வசனம். அதே மாடு, எதே மாடு? முற்ற மாடு இப்ப யார போய் முட்டுதுன்னா வாசிங்க. அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்குடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன். மாடு கல்லெறியப்பட வேண்டும். இந்த மாடு போய் முற்ற ஆளு ஒரு அடிமை அப்படின்னா இப்ப அதுக்கு என்ன 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 பரிகாரம் செய்யும்னா, எஜமான் என்ன பண்ணா போதும்? 30 வெள்ளிக்காசை கொடுத்துட்டா போதும், மாடு கல்லெறியப்பட்டு என்ன பண்ணணும்? கொலை செய்யப்படும். அப்ப வழக்கமா முற்ற மாடா இருந்தா கூட, அது சும்மா முட்டிட்டு இருக்குன்னு சொல்லியும் கேட்காம முட்டா கூட, அந்த மாடு போய் முற்றாலு அடிமையா இருந்தா 30 வெள்ளிக்காசுக்கு தான் மதிப்பு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு அடிமையின் மதிப்பு எவ்வளவுங்க? அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துக்கு என்ன கொடுத்தாங்க? இப்ப மாடு யாரு? இங்க வந்துருச்சு. மாடு யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். யாரை முட்டினாங்க? இயேசு கிறிஸ்துவ முட்டிட்டு எவ்வளவு கொடுத்தாங்க? மேய்ப்பன் என்ன கேட்டாரு? உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் எனக்குரிய கூலி. அந்த கூலி என்ன? என்னையும் ஏத்துக்கோங்க. ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. இல்லாட்டி மேய்ப்பன் என்ன சொல்றாரு? விட்டுருங்க. விட்டாங்களா? விடவே மாட்டேன்னு நிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஒரு அடிமைன்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாங்க. புரியுதா? ஏன் அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கல? அவங்க மனசுல என்ன இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு என்ன நினைச்சிட்டாங்க? அடிமை நினைச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்துக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? முன்னாடியே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தெரியும்? 400 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும் இயேசு கிறிஸ்துக்கு. சகரியாக்கு தான் 400 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே தெரியும், மேய்க்கிறப்பிலேருந்தே தெரியும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன செலுத்துறாருன்னா, அன்பு செலுத்துறாரு. அவங்க அக்செப்ட் பண்ணவும் இல்லை, ரிஜெக்ட் பண்ணவும் இல்லை. அவரை எப்படி மதிச்சாங்கன்னா, ஒரு அடிமையா மதிச்சிருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட இயேசு கிறிஸ்து தேவன் கிட்ட அதை எப்படி சொல்லுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சங்கீதம் இருக்கு. 69 சங்கீதம் 4 வசனம். 69 சங்கீதம் 4 வசனம். நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். என் தலைமயிரிலும் எத்தனை இருக்கிறாங்க? அதிகமா இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி, வீணாக எனக்கு என்ன இருக்காங்க? சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள், என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக் கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. எடுக்கவே இல்லை, ஆனா எங்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டாங்க? கொடுக்க வேண்டியதா போச்சு. அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு மனசுல இருக்கிற ஒரு புலம்பலா இயேசு கிறிஸ்து சொல்றது, இயேசு கிறிஸ்துக்காக இல்ல, நாம யோசித்து பார்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக. இதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் அவரை மதித்த முதல் மதிப்பு. என்ன மதிப்பது? அடிமைன்னு சொல்லி மதிச்சிருக்காங்க. செகண்ட் மதிப்பு என்ன? வாசிங்க. சகரியா 11 அதிகாரம் 13 வசனம். சகரியா 11 அதிகாரம் 13 வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு. அதை எங்கே எறிந்துவிடு? குயவனிடத்தில். எதை? யார்கிட்ட சொல்லியிருக்காரு? எத்தனாவது பாயிண்ட் இது? 2வது பாயிண்ட். எடுத்து குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. இந்த கான்செப்டுக்குள்ள என்ன இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவ இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி மதிச்சாங்கன்னு இருக்குது.
முதல்ல எப்படி மதிச்சாங்க? அடிமை அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப என்ன நினைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணம். நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்துவிட்டேன். அவைகளை கொண்டு போய் எங்க எறிஞ்சிட்டேன்? குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில். இப்ப சகரி என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு 30 வெள்ளிக்காசை எடுத்து அதை கொண்டு எங்க எரிஞ்சிருக்கணும்? கண்டிப்பா பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் அவர் பண்ணி இருக்கணும், இல்லாட்டி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை கொண்டு போய் எங்க எரிஞ்சாரு? எங்க எரிஞ்சாரு? கர்த்தருடைய ஆலயத்தில். யாருக்காக? அப்போ குயவனுக்காக அங்க என்னமோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்திருக்குது. அதுல இந்த பணம் போய் சேர்ந்துருச்சு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னா, அவங்க இயேசு கிறிஸ்துவ மதிச்ச மதிப்பு இருக்கு. இந்த ப்ராபசி ஃபுல்ஃபில் ஆச்சா? ஆயிடுச்சு. எப்பாச்சு? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில், 1ஆம் வருகையில். சரியான பதில். எப்படி நிறைவேறிச்சு? யூதாஸ்காரியத்து 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் யூதாஸ்காரியத்து தற்கொலை பண்ணிட்டு மறிச்சிட்டாரு. அந்த காசை தற்கொலை பண்ணி கொண்டு எங்க எரிஞ்சிட்டாரு? எங்க எரிஞ்சாரு? யார் எரிஞ்ச மாதிரியே? சகரியா எரிஞ்ச மாதிரியே கொண்டு போய் ஆலயத்துல எரிஞ்சிட்டாரு. அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்து காசை எடுத்து, இந்த காசை நல்ல விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா குயவனுக்கு கொடுக்கறதுங்கிறது நல்ல விஷயம் அல்ல. வாசிங்க மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். இப்ப யார் பேசிட்டு இருக்கிறது? பரிசேயர் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம படிச்ச வசனத்தை யார் பேசிட்டு இருக்கிறது கேட்டேன். யூதாஸ். கரெக்ட். அவர்களுக்கு என்ன, அது செகண்ட் லைனா? சாரி. ஓகே. சோ அதை யார் பேசுனது? தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பரிசேயர் சதுசேயர்லாம் பேசுறாங்க. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்து விட்டு. ஏன் எரிஞ்சாரு? ஒருத்தருமே வாங்கல, ஒருத்தருமே என்ன பண்ணல, வாங்கல. அதனால என்ன பண்ணிட்டாரு? எரிஞ்சா. அதனாலதான் சகரியா தேவன் என்ன பண்ண சொன்னாரு? எரிய சொன்னாரு. எங்க எரிய சொன்னாரு? ஆலயத்தில். ரைட். ஆனா யாருக்கு போய் சேர்ந்துரும்? கண்டிப்பா கோயிலுக்கு தான் போய் சேரும். கவலைப்பட வேண்டாம். மறுபடியும் வாசிக்கலாம் 5ஆம் வசனத்தை. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்து விட்டு. தேவாலயத்திலே என்ன பண்ணிட்டாரு? எரிந்து விட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். அவருடைய சாப்டர் முடிஞ்சது. ஆனா இந்த காசு என்ன இருக்க, அந்த காசு என்னவா மாறப்போகுது? வாசிக்கலாம். 27:6. பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து. எந்த வெள்ளிக்காசை? எரிஞ்சு போன வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால். இது என்ன ஆயிப்போச்சு? இரத்த கிரயம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஒரு பாவம், இது ஒரு பாவமான செயலின் மூலம் சம்பாதிச்ச காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்து காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி. அப்ப காணிக்கை பெட்டியில போடுறதுங்கிறது மிகப்பெரிய மதிப்பு. காணிக்கை பெட்டியில போடாம இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய நிகழ்ச்சி. சோ காணிக்கை பெட்டியில போடாம ஆலோசனை பண்ணின பின்பு அப்படின்னு உட்கார்ந்து எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க? மீட்டிங் போட்டிருக்காங்க. எதுக்கு? இந்த 30 வெள்ளிக்காசை என்ன பண்றது? என்ன டிசிஷன் எடுத்தாங்களாமா? சகரியா புஸ்தகத்தை படிச்சிருப்பாங்க போல் இருக்குது. டிசிஷன் எடுத்தாங்க. ஏன்னா சகரியா புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்குது? அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். ஸோ இந்த காசு எங்க போய் சேரணும்னு தீர்மானிச்சிட்டாங்க. இந்த காசு எங்க போய் சேரணும்னு தீர்மானிச்சிட்டாங்க. குயவனுக்கு போய் சேரணும். வாசிங்க 27:7. ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு. யாரை? அந்நியர். அப்படின்னா அந்நியர்னா யாரு? சூப்பர் பதில். இஸ்ரேல் அல்லாத மற்ற ஜனங்கள். அப்ப இஸ்ரேல் ஜனங்களை அடக்கம் பண்றதுக்குன்னு ஒரு இடம் தனியா இருந்திருக்கு. கரெக்டா? அடக்கம் பண்றது அவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் தானே. முதல்ல கல்லறை கட்டி வச்சிருவாங்களே. அப்ப அங்க போய் அடக்கம் பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய மரியாதை அவங்களுக்கு. ஆனா புறஜாதிகள் யாராவது செத்து போயிட்டா அடக்கம் பண்றதுக்கு யாரு இடம் தர மாட்டாங்க. அப்ப அடக்கம் பண்றதுக்கு இடம் வேணுமா வேண்டாமா? வேணும். அந்த இடம் எங்கதான் இருக்கு? வாசிக்கிட்ட. ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். எந்த நிலத்தை? அப்ப இந்த காசு யாருக்கு தான் போய் சேரப்போகுது? குயவனுக்கு போய் சேருதா? குயவனுடைய நிலமா போய் சேருதா? குயவனுடைய நிலம் என்பது எதை குறித்து? அந்நியரை அடக்கம் பண்ணும் இடம். அதுக்கு அந்நியரை அடக்கம் பண்ணும் இடம்னு வச்சுட்டு போயிருக்கலாம்ல. எதுக்கு குயவனுடைய நிலம் பேர் வச்சாங்க? ஆனா அந்த நிலத்தை வாங்கியிருக்காங்க இந்த காசு வச்சு. கரெக்டா? ரைட். அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரேல் ஜனங்கள்
இயேசு கிறிஸ்து கொடுக்கும் மிகப்பெரிய மரியாதை இது. அவருக்கு நியமிக்கப்பட்ட காசை எதை வாங்குறதுக்காக அப்பாயின் பண்ணியிருக்காங்கன்னா குயவனுடைய நிலத்தை. ஸோ குயவனுடைய நிலம் இன்னும் இருக்கு இஸ்ரேல் தேசத்தில். பாட்டர்ஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குயவனுடைய நிலம்னு இருக்கு இன்னும். இந்த நிலம் யார் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா குயவர்கள். குயவர்கள் இல்லை, குயவன் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நிலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்நியரை கொண்டு என்ன பண்ணிடுவாங்க, அடக்கம் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு கமெண்ட்ரியில் வாசிக்கலாம். இன்ஸ்டட் அந்த காசை காணிக்கை பட்டியல போடுறதுக்கு பதிலாக இன்ஸ்டட் தே பர்ச்சேஸ்ட் தேர் வித் எ பீஸ் ஆஃப் சீப் லேண்டு. அப்போ குயவனுக்குன்னு வாங்குற லேண்டு வந்து சிட்டிக்கு நடுவில் இருக்கும். என்ன லேண்டு? சீப் லேண்டு. சீப் லேண்டுன்னா ரொம்ப கம்மி காசு கிடைக்கிற நிலம். அந்த நிலத்தை வாங்கி பாட்டர்ஸ் ஃபீல்டு குயவனுடைய நிலமாக வச்சிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பிளேஸ் ஃபார் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னா யாருங்க? அந்நியர்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்நியர்கள் சொல்லி அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல எதுக்காக குயவனுடைய நிலம் பேர் கொடுத்துருக்காங்கிறதுக்கு அந்த கமெண்ட்ரி அப்படியே சப்போர்ட் பண்ணுது. இட் ஹேட் பீன் எ சைட், அது ஒரு நிலம், அது ஒரு இடம், வேர் பாட்டர்ஸ் கலெக்டட் ஹை குவாலிட்டி. பாட்டர்ஸ்னா யாரு? குயவர்கள் கலெக்ட் பண்ணுவாங்களாமா. எதை கலெக்ட் பண்ணுவாங்கன்னா ஹை குவாலிட்டியான டீப் ரெட் கிளே. கிளேனா களிமண். களிமண் வேணுமா வேண்டாமா குயவனுக்கு? அப்ப களிமண்ணை வாங்கி குயவன் வைக்கிறதுக்கு இடம் வேணுமா வேண்டாமா? அதான் குயவனுடைய நிலம். ரெட் கிளே ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் செராமிக்ஸ். அவங்க கட்டடம் கட்டுறது, பானை செய்யறது, இதுக்கெல்லாம் செராமிக்ஸ். தஸ் த நேம் பாட்டர்ஸ் ஃபீல்டு. ஸோ இந்த நிலம் யாருடைய நிலம்? அப்ப குயவனுக்கு எதுக்கு நிலம்? குயவனுடைய வேலையை செய்யறதுக்கு மண் வாங்கி ஸ்டாக் பண்ண வரல, அதுக்கு தான் அந்த நிலம். இந்த நிலம் குயவனுக்கு இலவசமாக கொடுக்கப்படும். ஏன்னு கேட்டா குயவர்களால இந்த நிலத்தையெல்லாம் வாங்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் தேசத்துல இந்த மாதிரி நிலம் இருக்கு. இந்த நிலத்தை குயவனுக்கு கொடுத்த அதே சமயத்துல குயவனுக்கு அது தானா வந்து சேர்ந்ததுனால குயவன்கிட்ட கொடுக்கும் போதே ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க. என்ன கண்டிஷன்னா, யாராவது நம்ம ஊர்ல அனாதையா செத்து போனா நீ தான் புதைக்கணும். என்ன பண்ணணும்? அப்போ வந்து லேண்ட் கொடுக்க மாட்டேன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஸோ ஏன் அப்படி பார்க்குறீங்க? யாராவது ஊருக்குள்ள ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு என்ன எடுத்துக்கலாம்? அந்நியர்கள், கிரிமினல்ஸ், புவர், கல்ற வாங்கிறதுக்கு கூட வழி இல்லாதவங்க, அந்த மாதிரி இருந்தா அவங்க செத்து போனா அவங்கள எங்க கொண்டு வந்து போச்சிருவாங்க? குயவனுடைய நிலத்துல. இப்ப சொல்லுங்க, குயவனுடைய நிலத்துல யாரை புதைப்பாங்க? ஸ்ட்ரேஞ்சர், கிரிமினல், புவர். இயேசு கிறிஸ்து என்னவா நினைச்சிருக்காங்க இங்க? ஆனா தேவன் விட்டாரா? தேவன் விட மாட்டான். நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, என் பையனை நான் இப்படிலாம் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். அவரு காசை கொண்டு போய் கொடுத்ததோட ப்ராஃபஸி நின்றுச்சு. ஆனா என்ன மனசுக்குள் நினைச்சிருக்காங்கிறது வெளியே வந்துருச்சு. என்ன நினைச்சிருக்காங்க தெரியுமா? இவர் ஒரு அனாதை, கேட்கறதுக்கே ஆள் கிடையாது. அப்படித்தானே சிலுவையில் நிக்கிறப்ப பேசினாங்க. உங்க அப்பாவுக்கு நீ பையனா இருந்தா கீழே இறங்கி வா அப்படின்னு. என்ன மீனிங்? உன்ன மாதிரி கேவலமான ஒரு ஆள் உலகத்துல யாருமே இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க மனசுக்குள்ள நினைப்ப சகரியா எப்படி சொல்லி காமிக்கிறாருன்னா, குயவனுடைய நிலத்துல போய் என்ன பண்ண சொல்லிட்டாரமா, தெரிஞ்சுட்டாங்க. ஆனா ஆக்சுவலா நடந்துச்சா? என்ன அருமையா நடந்துச்சு தெரியுமா? அங்க வாசிக்கலாம் பாரு. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலிருந்து 60ஆம் வசனம் இருக்கு. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் முதல். பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். இயேசுவின் சரீரத்தை கேட்டான். யார் கேட்டாங்க? யோசேப்பு போய் கேட்டார். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். பிலாத்து என்ன பண்றாரு? கொடுத்துருக்கும்பான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரமா, கட்டளையிட்டார். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து, அவருக்காகவே கட்டி வச்சிருந்த ஒரு புதிய கல்லறையில் அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். இப்ப சகரியா சொன்னது நடந்துச்சா நடக்கலையா? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. சகரியா சொன்னது நடந்துச்சா நடக்கலையா? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. சொல்லிட்டேன். சகரியா என்ன சொன்னாரு? ரீகால் பண்ணுங்க. சகரியா என்ன சொன்னாரு? குயவனிடத்துல போய், குயவனிடத்துல இல்ல, சகரியாவை போய் தேவன் என்ன பண்ண சொன்னார்னா, 30 வெள்ளிக்காசு என்ன பண்ணிரு, எரிஞ்சிரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இதுதான் நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மதிப்பு. மதிப்பு என்னன்னு தான் சொல்லியிருக்கார தவிர இப்படித்தான் இயேசு கிறிஸ்து சாவார்னு சொல்ல.
புரியுதா? அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்ன மதிச்சிருக்காங்க? அவரை ஸ்ட்ரேஞ்சர், கிரிமினலா மதிச்சிருக்காங்க. ஆனா தேவன் அப்படி மதிக்கல. ஸோ கல்லறை நேரம், பாடி நேரம் எங்க போயிடுச்சுன்னா புதிதான ஒரு கல்லறைக்கு என்ன பண்ணிச்சுன்னு பாத்தீங்கன்னா போயிடுச்சு. இதுக்கப்புறமும் மேய்ப்பன் தெரிஞ்சு பொறுமையா இருப்பாரா? இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இவரை இப்படித்தான் மதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. முதல் மதிப்பு என்ன? அடிமை. இரண்டாவது மதிப்பு என்ன? அந்நியன் அப்படின்னு மதிச்சிருக்காங்க. இப்ப இந்த ஜனங்களுக்கும் தேவனுக்கு என்ன இல்லை இனிமேல் சம்மந்தம் சொல்லிட்டு போயிட்டாரு இல்லையா? இதோ உங்கள் வீடு உங்களுக்கு என்ன ஆக்கி விடப்படும்? வீடு பாழாக்கி விடப்படும். என்ன அர்த்தம்? இனிமேல் நீங்க ஒன்னா இருக்க மாட்டீங்க. இதை சகரியாவும் சொல்றாரு பாருங்க. இவங்க மேய்ப்பனுக்கு இதெல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே இவங்க நிலைமை எப்படி ஆக போகுதுன்னா, இரண்டாவது கோல் முறிக்கப்படும். இரண்டாவது கோலா? நிக்கிரகம் அப்படின்னு என்ன? யூனியன். யூனியன் என்ன? ஒன்னா இருக்கிறது. அப்ப எதை முறிக்க போறாரு? ஒன்னா இருக்கிறத முறிக்க போறாரு. கரெக்டா? வாசிக்கலாம் பாரு. சகரியா 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகரியா 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் யூதாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்று போக பண்ணும்படி. யூதாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை நான் என்ன பண்ண போறேன்? அற்று போக பண்ணும்படிக்கு நிக்கிரகம் எண்ணப்பட்ட என் இரண்டாம் கோலையும் முறித்தேன். சோ இந்த வசனத்தை டைரக்டா பார்த்தா அர்த்தம் எப்படி வரும்னா, 10 கோத்திரத்தையும் 2 கோத்திரத்தையும் தேவன் என்ன பண்ண போறாரு? பிரிக்க போறாரு. கரெக்டானே? அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வரப்ப 10 கோத்திரம் 2 கோத்திரம்லாம் எப்படி இல்ல? தனித்தனியா இல்ல, ஒன்னா, அதாவது தனியா இருந்து ஒன்னா இல்ல. எப்படி இருந்தாங்கன்னா ஸ்கேட்டர்டா இருந்தாங்க. அப்ப யூதாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை உடைக்க போறேன்னா எதை உடைக்க போறாருன்னு அர்த்தம்? அவங்களோட கூடிய உறவு. சரியான பதில் பாத்தீங்கன்னா பிரதர்ஹுட், சகோதரத்துவம். இனிமேல் நீங்க எப்படி இருக்க மாட்டீங்க? ஒன்னா இருக்க மாட்டீங்க. இயேசு கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ண நீங்க இனிமேல் எப்படி இருக்க மாட்டீங்க? ஒன்னா இருக்க மாட்டீங்க. the brotherhood between its individual members. ஒவ்வொருத்தரும் ஒன்னா இருந்து தேசத்துக்குள்ள ஆசீர்வாதமா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ணதுனால அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா சிதறடிக்கப்பட போகிறார்கள். சிதறடிக்கப்பட்டாங்களா இல்லையா? எப்ப? கிபி 70 கம்ப்ளீட்டா உலகம் முழுக்க என்ன பண்ணப்பட்டாங்க? சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேய்ப்பன் இருந்தாரா இல்லையா? சிதறடிக்கப்பட்டாங்கல்ல, கிபி 70 எங்கெல்லாம் போனாங்க? எல்லா நாட்டுக்கும் போனாங்க. எல்லா நாட்டுக்கும் இவங்க போனாங்க. இவங்க போன எல்லா நாடும் ஒருத்தருடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ். இயேசு கிறிஸ்து இறந்து 35 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள பிரிட்டிஷ் வந்துருமா? சரியான பதில் தான். இவங்க போன எல்லா நாட்டிலையும் இவங்களை லீட் பண்றதுக்கு இருந்து யாருன்னா ரோமர்கள் தான். அப்படின்னா இவங்க இயேசு கிறிஸ்துங்கிற மேய்ப்பனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 3 மேய்ப்பனை இயேசு கிறிஸ்து ரிஜெக்ட் பண்ணார். யார் அந்த 3 மேய்ப்பன்? பாபிலோன், பெர்சியா, கிரீஸ். அப்புறம் இயேசு கிறிஸ்து மேய்ப்பனா வந்தாரு. அவர் இவங்களே என்ன பண்ணிட்டாங்க? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப போய் வெளிநாட்டுல மாட்டிட்டாங்க. இப்ப அவங்களை மேய்க்கிறதுக்கு தேவன் இன்னொரு மேய்ப்பனை ஏற்படுத்துறாரு. வாசிக்கலாம். சகரியா 11ஆம் அதிகாரம். அந்த மேய்ப்பனுக்கு பேர் பாருங்க எப்படி இருக்கு. 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகரியா 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் என்னை நோக்கி. யாரை நோக்கி? சகரியாவை நோக்கி, நீ மதியற்ற ஒரு மேய்ப்பனுடைய ஆயுதங்களை இன்னும் எடுத்துக்கொள். நெக்ஸ்ட் ஒரு மேய்ப்பன் வர போறாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அந்த மேய்ப்பனுக்கு என்ன பேராமா? மதியற்ற மேய்ப்பன். அவன் கையில் என்ன இருக்கும்? ஆயுதம். இயேசு கிறிஸ்துங்கிற மேய்ப்பன் கையில் என்ன இருக்கும்? கோல் இருக்கும். அந்த கோலுக்கு என்ன பேரு? கிருபை கூட்டி சேர்த்தல். சூப்பரா இருந்திருக்கலாம்ல, ஒழுக்கமா இருந்திருக்கலாம்ல. இப்ப எங்க போய் மாட்டிட்டாங்க? மதியற்ற மேய்ப்பன் கிட்ட ஆயுதம் கையில வச்சு கொண்டு போய் மாட்டிட்டாங்க. இந்த மதியற்ற மேய்ப்பனுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா, RSVல பாத்தீங்கன்னா ஒர்த்லெஸ் ஷெப்பர்ட். இந்த ஜனங்க யார்கிட்ட போய் மாட்ட போறாங்க? ஒர்த்லெஸ் ஷெப்பர்ட். ஒர்த்லெஸ்னா சரி, தகுதி இல்லாத. ஓகே, மதியற்றங்கிறது அதுக்கு ரொம்ப ஆப்டா வரும் நான் நினைக்கிறேன். சரி, தகுதி இல்லாத, எல்லாம் ஒண்ணுதான். அடுத்து ரோதரம், ஒர்த்லெஸ் ஷெப்பர்ட். அடுத்து பாத்தீங்கன்னா NIV, ஃபூலிஷ் ஷெப்பர்ட். இதுதான் அருமையான மேய்ப்பன். ஃபூலிஷ் ஷெப்பர்டுக்கு ஈஸியா அர்த்தம் கண்டுபிடிச்சலாம். என்னது? முட்டாள் மேய்ப்பன் கிட்ட போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? மாட்ட போறீங்க. ஸோ அந்த முட்டாள் மேய்ப்பன் வேற யாரும் இல்ல, ரோமன் எம்பையர். இவங்க போய் சிறடிக்கப்பட்ட எல்லா நாடுகளையும் குடியேறும் போது அந்த எல்லா நாட்டிலையும் யாருடைய கண்ட்ரோல் தான் இருந்துச்சுன்னா ரோமன். அந்த ரோமன் அப்படிங்கிற மேய்ப்பன் கையில நிக்கிரகமும் அனுக்கிரகமும் இருந்துச்சு, ஆயுதம் இருந்துச்சு. ஆயுதத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க? பராமரிக்க மாட்டாங்க, அடிப்பாங்க. இதை தேவனே சொல்லிட்டாரு பாருங்க. சகரியா 11ஆம் அதிகாரம்
16ஆம் வசனம். சகரியா 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதோ நான் தேசத்திலே ஒரு மேய்ப்பனை எழும்ப பண்ணுவேன். நான் தேசத்திலே ஒரு மேய்ப்பனை என்ன பண்ணுவேன்? நானு அந்த ஒரே மேய்ப்பன் யார்? இயேசு கிறிஸ்துவா? ரோமன் எம்பையர் எழும்ப பண்ணுவேன். அவன் அதமாகிறவைகளை பராமரிக்காமல். அவன் உங்களை என்ன பண்ண மாட்டான்? பராமரிக்கிறதுக்கு என்ன வேணும்? 2 கோல் வேணும். இவங்க கீழ 2 கோல் இருக்குது, ஆயுதம் இருக்கு. சோ அவங்களை என்ன பண்ண மாட்டான்? பராமரிக்க மாட்டான். சிதறுண்டதை தேடாமல். நீங்க எங்கேயாவது சிதறடி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை திருப்பி கூட்டில என்ன பண்ண மாட்டான். ஆனா அந்த மேய்ப்பன் கீழ கூட்டி சேர்த்தல் கோல் இருந்துச்சா? அடுத்தது நொறுங்குண்டதை குணமாக்காமலும். உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி உங்களை என்ன பண்ண மாட்டாமே, குணமாக்க மாட்டான். இளைத்திருக்கிறதை ஆதரிக்காமலும் கொழுத்ததின் மாம்சத்தை அதை பண்ணுவான். நல்லா நீங்க யார் யாரெல்லாம் கொழுத்து இருக்கீங்களோ உங்க மாம்சத்தை என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ரோமன் எம்பையர் இந்த ஜனங்களை என்ன பண்ணிக்குவாங்க? யூஸ் பண்ணிக்குவாங்க. எதுக்காக? தங்கள் ராஜ்யத்திற்காக. அவைகளுடைய குழம்புகளை உடைத்து போடுவான். அவைகளுடைய குழம்புகளை உடைத்து போடுவான். எவைகளுடைய? மந்தை. இப்ப மந்தை யாரு? ஒன்னா இருக்காங்களா, சிதறடிக்கப்பட்டாங்களா? இப்ப ஒரு மேய்ப்பன் வந்துட்டான். அந்த மேய்ப்பன் வந்து என்ன பண்ண போறான்? குழம்புகளை என்ன பண்ணுவானமா? உடைத்து போடுவான். ஒரு ஆட்டுக்கு இருக்கிறதுலயே மிகப்பெரிய வழி குழம்பு உடைக்கிறது தான். கேள்விப்பட்டிருக்கோமா? நம்ம சாதாரண வழி இல்லைங்க, பயங்கரமான வழி. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க போய் அமைந்த மேய்ப்பன் மதியற்ற மேய்ப்பன். அந்த மதியற்ற மேய்ப்பன் இஸ்ரேல் ஜனங்கள் என்ற மந்தையை என்ன பண்ணுவார்னா பராமரிக்காம விட்டுட்டு என்ன பண்ணுவார்னா குழம்புகளை என்ன பண்ணுவான்? உடைப்பான், கட்டி வச்சு உடைப்பான். அதே மாதிரிதான் இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசத்துல போய் குடியுரிமை கேட்டாங்க. என்ன கிடைச்சது? திருப்பி அடியும் வலியும் பெயினும் தான் என்ன பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சு. சரிங்களா? இப்ப அடுத்து இந்த மேய்ப்பன் என்ன போறார்? இந்த மேய்ப்பன் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்ல. இந்த மேய்ப்பன் ரோமன் எம்பையர் என்ன போகுது தெரியுமா? அடுத்தது சகரியா வெளிப்படுத்தின விஷயத்துல இருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன் இது கொடுக்கு. சகரியா இருக்கு 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகரியா 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு ஐயோ. என்ன மேய்ப்பன்? யார் இந்த மேய்ப்பன்? ரோமன் எம்பையர். மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மேய்ப்பன் என்ன ஆக போறாரு? ஐயோ ஆக போறாரு. ஐயோ என்ன அர்த்தம்? ஐயோ என்ற அர்த்தம். அடுத்தது பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும். புயத்தின் மேலும் வரும் வலது அப்படின்னு என்ன அர்த்தம்? புயம் அப்படிங்கிறது பவர், கண் அப்படிங்கிறது அது ரைட் எல்லாமே ரைட். கண் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங், சொல்லமா புரிந்து கொள்ளுதல். சோ அவங்களுடைய பவரும் அவங்களுடைய புரிந்து கொள்ளுதலும் அடி ஒழுக போகுது. அவன் புயம் முழுவதும் சூம்பி போம். பவர் முழுக்க என்ன ஆயிரும்? சூம்பி போகும்னா சுருங்கி போயிரும். கரெக்டா? அப்ப ரோமன் கவர்மெண்ட் பவர் என்ன போகுது? சுருங்க போகுது. அவன் வலது கண் முற்றிலும் இருள். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்ப ரோமன் எம்பையர்ங்கிற ஒரு எம்பையருக்கு ஒரு ஆபத்து வரப்போதாமா. எப்படிப்பட்ட ஆபத்து? அவங்க பவரும் சுருங்கிரும், அவங்க புரிந்து கொள்ளுதலும் போயிடும். வந்துச்சா? அந்த மாதிரி ரோமன் கவர்மெண்ட்டுக்கு ஆபத்து வந்துச்சான்னு கேட்கிறேன். ப்ராஃபஸி சொன்னா கண்டிப்பா நடக்கும். வந்துச்சு. யார் அந்த ஆபத்தை கொண்டு வந்தாங்கன்னா நம்ம போப்பு தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கரெக்டா இருக்கும். சாதாரண ரோமன் எம்பையரை அலைன்ஸ் போட்டு என்னவா மாத்தினாங்க? புனித ரோம பேரரசு. எதுக்காக ஆக்குனாங்க? நான் மட்டும் தனியா அழிஞ்சா பத்தாது, நீயும் சேர்ந்து என்ன பண்ணணும்? அழியணும். கரெக்டா இல்லையா? ஹோலி ரோமன் எம்பையர் ஆனதுக்கு அப்புறமே தேவன் ஒவ்வொரு சபையின் காலத்திலும் அதை அழிப்பதற்குரிய ப்ராசஸ் என்ன பண்ணிட்டாரு? இப்ப ஆபத்து யாருக்கு? ரோமன் எம்பையர். இதையும் தேவன் யார்கிட்ட சொல்லியிருக்காருங்க? சகரியா. என்ன சொன்னாரு? அவங்க கை என்ன ஆயிரும்? சுருங்கி போயிடும், கண்ணு இருட்டாயிரும். ஸோ ரோமன் கவர்மெண்ட்டும் விழுந்ததுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்பான அவர் தான். இது வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி சொல்லுது? வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். மிருகத்தின் சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். மிருகம் யார்? போப் மார்க்ல ஹோலி ரோமன் எம்பையர். அவங்க தானே சிங்காசனம் கொடுத்துருக்காங்க. அந்த சிங்காசனத்தின் மேல ஊட்டும் போது அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. கரெக்டா வந்துருச்சா பாயிண்ட்? அப்பொழுது ஹோலி ரோமன் எம்பையர் என்ற ராஜ்யம் என்ன ஆயிடுச்சுங்க? இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தெரியும். யார் ஒருத்தர் பல்ல கடிப்பாங்க, நாக்க கடிக்க மாட்டாங்க. யார் பல்ல கடிப்பாங்க?
இது விளக்கம் அங்கேயும் பார்த்தோம் ரெவலேஷன்ல. ஒண்ணுமே செய்ய முடியாம என்ன பண்றதுனே தெரியாம கோவம் வரும் இல்லையா, அப்ப எதை கடிப்பாங்க? அந்த மாதிரி தான் யார் கடிச்சாங்க? இப்ப ஹோலி ரோமன் எம்பையர். ரோமன் எம்பையருக்கு பங்கு இருக்கு, போப் மார்க்கத்துக்கு பங்கு இருக்கு. இதை தேவன் எங்கேயோ சொல்லி வச்சிட்டாருன்னு பார்த்தீங்க, சகரியா மூலம் என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. இத்தோடு 11ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறது எத்தனை அதிகாரம் பார்த்தீங்கன்னா சகரியா 12ஆம் அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். ஸோ அதில் என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் முடிஞ்சா படிச்சுட்டு வாங்க. கண்டுபிடிக்க முடிஞ்சால் நல்லது, இல்லாட்டியும் நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து அந்த சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அவருடைய சித்தப்படி வழிநடத்துவாராக. அடுத்து எப்போ பார்க்க போகிறோம் நம்மளாம்? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தானே. நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நம்முடைய சகோதரர் நிர்மல் அவர்களுடைய இல்லத்தில் ஜபக்கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு சரி, அங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு சரி, எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஸோ கோவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவருடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய மீட்டிங்கில் கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாளை மாலை சரியாக 7 மணிக்கு சகோதரர் இல்லத்தில் கூட்டம் நடைபெறும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளும் கூட தேவனுடைய